திமுக தொகுதி பங்கீடு குழுவுடன் எங்களுடைய தேமுதிக குழு இன்னைக்கு சந்திச்சிருக்கோம். முதற்கட்டமாக இன்னைக்கு எங்களுடைய அந்த 10 தொகுதிக்கு எங்களுக்கு விரும்பிய தொகுதியில் நம்ம கேட்டிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 70% நாங்கள் கேட்ட தொகுதி கொடுத்துருக்காங்க. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு எங்களுடைய பேச்சுவார்த்தை மீண்டும் காலை தொடரும். அப்போ 7 இடங்கள் நீங்க விரும்பிய இடங்கள் கொடுத்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, தொகுதி 70% சொல்கிறாங்க, அது எப்படி எடுத்துக்கலாம் நீங்கள்? மீதி காலையில் 10 மணிக்கு வரும். நாளைக்கு காலையில் 10 மணிக்கு ஒரு 11 மணிக்குள்ளே எங்களுடைய அனைத்து தொகுதி லிஸ்ட்டு எங்கள் கட்சியுடைய பொதுச் செயலாளர்கிட்ட ஒப்படைப்போம். நான் சொல்கிறேன், அது காலை சொல்கிறேன். ஒரே சிங்கிள் சிட்டிங்லேயே உங்களுடைய உடன்பாடு கையொப்பம் பண்ணீங்க. இன்னைக்கு முதல் சிட்டிங் இதுலேயே நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தது. முடிஞ்சிருக்கோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது எங்களுக்கு. அதனால் நாளைக்கு காலைல 10 மணிக்கு வரேன் சொல்லியிருக்கோம். எப்போ வேட்பாளர் லிஸ்ட் விடுவீங்க? நாளைக்கு ஃபைனலைஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. எப்போ வேட்பாளர் லிஸ்ட் எதிர்பார்க்கலாம்? நாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? தேமுதிக சார் அதான் நேற்று எங்கள் பொதுச்செயலாளர் சொன்னாங்க இல்லையா, ஏப்ரல் 1ஆம் தேதி எங்களுடைய 10 வேட்பாளர்களும் வேட்புமனு தாப்பாங்க, பதிவு செய்வாங்க. அதிமுக பூச்சி எடப்பாடி அப்படி அறிவிச்சாங்களா? அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்துல ஒரு விமர்சனம் பண்றாரு. அங்கீகாரம் இல்லாத கட்சிக்கு கூடுதல் இடங்களை திமுக கூட்டணியில் வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தேமுதிக ஒரு விமர்சனம் பண்றாரு. அவர் யாரு சொன்னது தெரியல எங்களுக்கு. திமுக கூட்டணியில் அங்கீகாரம் இல்லாத கட்சி கூடுதல் இடங்களை வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் பண்றாரு. 2011 தேமுதிக இல்லாம அந்த அதிமுக ஆட்சியே வந்திருக்காது. 2011 இன்னைக்கு பேசுகின்ற அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எங்க இருந்தார் என்று அவருக்கு தெரியும், எங்களுக்கும் தெரியும். 2011 தேமுதிக இல்லை என்றால் இன்னைக்கு அதிமுக கிடையாது.